ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைய மக்களோட பிரதான தேவையே லேண்ட் வீடு பார்க்குறவங்களோட பிரதான தேவையே கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் இன்னர் அரௌண்ட்ல என்னோட சொந்த வீடோ நான் வாங்கி போடுற லேண்டோ இருக்கணும் அப்படின்னுட்டு. அப்படிப்பட்ட இந்த கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வந்து ஷார்ப்பா வெறும் ஒரு 2 கிலோமீட்டர்ல சுத்திலும் பங்களா வீடுகளுக்கு மத்தியில 28 அடி 34 அடி 36 அடி ஃப்ரண்டேஜ் உள்ள நச்சின்னு 4 பிளாட்டுகளை பார்க்க போறோம். இருக்கிறது நியர்பை பஸ் ஸ்டாப்ல இருந்து ஷார்ப்பா வெறும் 1 கிலோமீட்டர் தான். வாங்க ப்ராஜெக்ட்டை பத்தின மற்ற விவரங்களை பார்க்கறது முன்னாடி இது போல டிவிஎஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் செலக்டடா தேடி பிடிச்சு கொண்டு வரேன் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை டேப் பண்ணுங்க. அப்பதான் டெய்லி போற ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்க பார்வைக்கு வரும். சூப்பரான லொகேஷன், பக்கத்துல நிறைய வீடுங்க, சுவையான குடித்தண்ணி, மழை டைம்ல ஃப்ளட்டே ஆகாத சேஃபான ரீஜியன். இதெல்லாம் தாண்டி பக்காவா ஆல்ரெடி பிளாக் டாப் தாரோடு போட்டு இருக்கு ஃபுல்லா வீடுகளுக்கு மத்தியில. இப்ப இருக்க காலகட்டத்தில் ஃப்ரெஷ்ஷா லேஅவுட் வாங்க போனா லேஅவுட் பக்கத்துல வீடுகளே பார்க்க முடியறது இல்ல. ஆனா இங்க ஒரு 4 பிளாட் மட்டும் சேலுக்கு வந்திருக்கு. ஓகேவா? B2 B3 B6 B7 அப்படின்னுட்டு நார்த் ஃபேசிங்ல 2 பிளாட்டும் சவுத் ஃபேசிங்ல 2 பிளாட்டும் இங்க இப்போ சேலுக்கு வந்திருக்கு. ஃப்ரண்டேஜ் ஒண்ணுத்துக்கும் அடா அப்படியே ஸ்கிரீனை பாஸ் பண்ணி வச்சு பாருங்க. இருக்கிற 7 பிளாட்ல 3 பிளாட் சோல்ட் அவுட்டுங்க, ரெஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சது. மீதி 4 பிளாட் அவைலபிளுங்க. B2 B3 இருக்கு, B6 B7 இருக்கு. B2 B3க்கு கிட்டத்தட்ட 27 அடி 28 அடி ஃப்ரண்டேஜ் கிடைக்குது. B6 B7க்கு 34 அடி 36 அடி ஃப்ரண்டேஜ் கிடைக்குது. 30 அடிக்கு மேல ஒரு ஃப்ரண்டேஜ் பிளாட் உங்களுக்கு வேணும்னா நீங்க முக்கா கிரவுண்ட் பிளாட் தான் வாங்க போகணும். ஆனா இங்க 1080 ஸ்கொயர் ஃபீட் 1090 ஸ்கொயர் ஃபீட் சைஸ்லயே உங்களுக்கு 30 அடிக்கு மேல ஃப்ரண்டேஜ் கிடைக்கும் பொழுது பிளாட்டை தேடுறவங்களுக்கு இதை விட பெரிய பிளஸ் பாயிண்ட் வேற என்ன வேணும்? அதுவும் நார்த் ஃபேசிங் அண்ட் சவுத் ஃபேசிங்லயே இருக்கு. பக்காவா பிளாக் டாப் தார் ரோடு மேல இருக்கு. இதெல்லாம் தாண்டி இது CMD அப்ரூவ்ட் வேற என்னங்க வேணும்? சரி, ஓகே, லொகேஷனை பாத்துருவோங்க. நம்ம சைட் ப்ராப்பரா இருக்கிறது மன்னிவாக்கம் ஜங்ஷன்லங்க. தோ அவுட்டர் ரிங் ரோட் மேல லாரி போது பாருங்க. அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர், நீங்க பாத்துட்டு இருக்க மன்னிவாக்கம் ஜங்ஷன்ல இருந்து 1.5 கிலோமீட்டர். மன்னிவாக்கம் அப்படின்னாலே நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ரூபி லேண்ட்மார்க் ஒட்டனாப்புல போறே அந்த ரோடா அப்படின்ட்டு. அது இல்ல, மன்னிவாக்கம் ஜங்ஷன்லயே ஆதிநாத் அபார்ட்மெண்ட் இருக்கும். தோ இதுதான் ஆதிநாத் அபார்ட்மெண்ட். ரொம்ப அமைதியான ஏரியா அந்த மன்னிவாக்கம். இந்த ஆதிநாத் அபார்ட்மெண்ட்ல இருந்து கரெக்டா 700 மீட்டர்ஸ், மன்னிவாக்கம் ஜங்ஷன்ல இருந்து நம்ம சைட்டு கரெக்டா வெறும் ஒரு 1.25 கிலோமீட்டர் மட்டும் தாங்க. நீங்க இப்ப பாத்துருக்க இந்த ரோட்லயே சூப்பர் மார்க்கெட், கிளினிக், ஹாஸ்பிடல் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வீடுங்க இருக்க லொகேஷன்ல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க 4 CMD அப்ரூவ்ட் பிளாட்களும் இருக்கு. வித் 26 அடி 34 அடி 36 அடி ஃப்ரண்டேஜோட நார்த் அண்ட் சவுத் ஃபேசிங்லேயே இருக்கு. ஓகேங்களா? ஸோ தாராளமா நீங்க லோனும் போகலாம், உடனே நீங்க லேண்டை வாங்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு குடியே வந்துடலாங்க. ஏன்னா லொகேஷன் அவ்வளோ அற்புதமா இருக்குங்க. சென்னை சிட்டிக்குள்ள இருந்து வர மக்களுக்காக சொல்லிக்கிறேன். ஜென்ரலாவே மன்னிவாக்கம் அப்படின்னும் பொழுது ஸ்ட்ரெயிட்டா ரூபி லேண்ட்மார்க் ஒட்டனாப்புல ஒரு ரோடு போகும். மன்னிவாக்கம் டு ஆதனூர் போற மெயின் ரோடு. அவ்வளோ தூரம் போகணுமா நினைச்சுக்காதீங்க, அவ்வளோ தூரம் இல்லவே இல்லை. கரெக்டா அவுட்டர் ரிங் ரோட் ஃப்ளைஓவருக்கு கீழே மன்னிவாக்கம் ஜங்ஷன் வந்துடும். அந்த மன்னிவாக்கம் ஜங்ஷன்லயே உங்களுக்கு நம்மளோட பிளாட்டுகள் இருக்கு. இந்த வீடுங்க எல்லாமே நம்ம சைட்டுக்கு ஒட்டனாப்புல இருக்குன்றத நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? சைட்ல இருந்து பார்த்தாலே அந்த பங்களா வீடுங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இங்க நம்ம சைட்ல இருந்து பார்த்தாலே அதோ பாருங்க, அதான் பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இங்க பெரிய காலேஜுமே ரொம்ப பக்கம். இது இல்லாம நிறைய ஸ்கூல்ஸுமே இந்த ஜோன்ல இருக்குங்க. ஸோ நான் வாங்க போற இடம் மழை டைம்ல ஃப்ளட் ஆகக்கூடாது, கண்டிப்பா குடித்தண்ணி நல்லா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாத சேஃப் ஜோனா இருக்கும், பக்கத்துல ஸ்கூல் காலேஜ் இருக்கணும். முக்கியமா நம்ம வீட்டு லேடிஸ் நடந்து போறதுக்கு பக்கத்துல கடைக்கண்ணி இது மாதிரியான மளிகை கடைங்க, சூப்பர் மார்க்கெட், காய்கறி கடைகள்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் ஃபீல் பண்றீங்கன்னா இந்த பிளாட்டை கண்டிப்பா நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அழகா 1080 ஸ்கொயர் ஃபீட் 1088 ஸ்கொயர் ஃபீட் 1094 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 1096 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னுட்டு ஒரு 4 டிஃபரெண்ட் சைஸஸ்ல பிளாட்டுங்க இருக்கு. எல்லாமே ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரே சைஸ் தான் வைங்களேன். ஒரு 10-15 ஸ்கொயர் ஃபீட் வித்தியாசம் வரும், அவ்வளவுதான். அதுவும் இவ்வளோ வீடுகளுக்கு மத்தியில் அப்படின்னும் பொழுது தாராளமாக நீங்க வாங்கலாம். ஃப்ரண்டேஜ் பெருசு அப்படின்றதுனால இங்க நீங்க வீடு கட்டினா இது மாதிரியான பெரிய பெரிய பங்களா மாதிரி இருக்கும் உங்களோட வீடு. இது எல்லாமே நம்ம சைட்டுக்கு ஒட்டனாப்புல தான் இருக்கு. நான் சைட்ல இருந்து திரும்பவும் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சைட்ல இருந்து பார்க்குறோம் அந்த பங்களா வீடுங்க எல்லாமே நம்ம அங்க பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்தோம். இந்த வீடுகள் எல்லாமே நம்ம சைட்ல இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்க பிளாட் வாங்கி அதே மாதிரி பங்களா விட உங்க வீட்டை அமைச்சிக்கலாம். பக்கத்துல நியர்பை எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீநிகேதன் பாடசாலா CBSE ஸ்கூலு, அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஆல்வின் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நீலன் ஸ்கூல் இருக்கு, ஹோலி சாய் ஸ்கூல் இருக்கு. இந்த ஜோன்ல சுத்தி முத்தி அங்க இங்க கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸ்ல ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் வந்துருங்க. காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் நிறைய காலேஜஸ் இந்த ஜோன் ஃபுல்லாமே நிறைஞ்சு கிடக்குது. ஆவரேஜா ஆதிநாத் அபார்ட்மெண்ட் இன்னர் அரௌண்ட்லாம் உங்களுக்கு லேண்டோட ரேட்டு 5000 5500 வரைக்கும் போகுது. ஆனா இங்க பிளாட் நமக்கு 4 பிளாட்டுமே வெறும் 3900 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 3900 rupees per ஸ்கொயர் ஃபீட். அதுவுமே ரேட் நெகோஷியபிள் தான். நார்த் ஃபேசிங்ல 2 பிளாட்டும் சவுத் ஃபேசிங்ல 2 பிளாட்டும் இருக்கு.
per ஸ்கொயர் ஃபீட் வெறும் 3900 ரூபாய் மட்டுமே வித் சிஎம்டி அப்ரூவோட வருது. தாராளமா நீங்க லோனும் போகலாம். உடனே ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ப்ரமோட்டரோட நம்பர் Cloud6 ப்ரமோட்டர்ஸ் அவங்க நம்பர் தான் கொடுத்திருக்கேன் ஸ்கிரீன்ல. அவங்களே டைரக்டா கான்டாக்ட் பண்ணலாம். டைரக்டா வந்து பாருங்க. யாருக்குமே எந்த கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இங்க இல்ல உங்களுக்கு. இங்க ஆதிநாத் அபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாம காசா கிராண்ட் மைரோ அபார்ட்மெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க காசா கிராண்டோட இன்னொரு ப்ராஜெக்ட் வேற போயிட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாமே ஃபுல்லி டெவலப்மெண்ட். அதனால தாராளமா இங்க லேண்ட வாங்கி வீடு அமைச்சுக்கலாம். நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர் வரை நம்ம சைட். வேற என்ன வேணும்? உடனே ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சைட் விசிட் வந்து பாருங்க. பிடிச்ச ப்ளாட்டை புக் பண்ணிக்கிங்க. 4 ஆப்ஷன் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்க மணிவாக்கம் ஜங்ஷன் மட்டும் இல்லாம ஊரப்பாக்கம் ஆதனூர் ஃப்ளைஓவர் வழியாகவும் ஏறி இறங்கி வரலாம். சோ டபுள் ஆக்சஸ் இருக்கு நம்ம சைட்டுக்கு. சரிங்களா? வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. மறக்காம ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சர்க்கிளுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் ஒன்று ஃபார்வர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நச்சுன்னு ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from GS.